சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. ஆமாங்க, ஆதியாகமம் 22 அதிகாரம் 14 ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அன்னைக்கு ஆபிரகாமால செலுத்த முடியாத ஒரு பலியை தேவன் ஆபிரகாம்கிட்ட கேட்டார். பலி செலுத்த தீர்மானிச்ச ஆபிரகாம் மோரியா மலை தேசத்துல ஈசாக்கு அழைத்து கொண்டு வேலைக்காரங்க கிட்ட நானும் பலி செலுத்திட்டு திரும்ப வரும்னு சொன்னவர் ஈசாக்கு கிட்ட தேவன் தனக்கு உண்டான பலியை பார்த்து கொள்வார்னு சொன்ன ஆபிரகாமுடைய வார்த்தையை தேவன் கனம் பண்ணாங்க. அங்க ஈசாக்கு பலியே ஆகல, ஒரு ஆத்மக்கு தாங்க பலியாச்சு. இன்னைக்கு நீங்க எவ்வளவு பெரிய தேவைகள்ல இருந்தாலும் கர்த்தர் அந்த தேவையை நிச்சயமாய் பார்த்து கொள்வார். அவர் யெகோவா ஈரே. அவருடைய விசுவாச வார்த்தையை தேவன் கனம் பண்ணி ஒரு ஆட்டுக்குட்டி அன்றைக்கு பலியானது போல உங்களுக்காக இயேசு சிலுவையில பலியா இருக்கிறார். நீங்க இயேசுவின் பலியை காட்டி அவருடைய எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களா இருக்கு என்று சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே.